Hi, hello, welcome to Maxima channel. 12th CBSE Mathematics Inverse Trigonometry second chapter நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி எக்ஸசைஸ் 2.1 முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 2.2ல 10 சம் பார்த்துட்டோம். இப்போ லாஸ்ட்டு 5 சம்ஸ். ஸோ இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரியில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் நான் ஏற்கனவே வீடியோவில் கொடுத்துருக்கேன், ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கேன், 2 ஆங்கிள் ஃபார்முலா, ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா, 3 ஆங்கிள் ஃபார்முலா எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் எல்லாமே ஞாபகம் வச்சுருக்கணும். ஸோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் tan இன்வெர்ஸ் ஆஃப் tan 3π/4. அப்போ இது எதுவும் கேன்சல் பண்ணிவிட்டு அப்படியே 3π/4 நீங்கள் போடக்கூடாது. இது டேனோட ரேஞ்ச் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அந்த ரேஞ்சில் இது வருதான்னு நீங்கள் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அதை 5 - நீங்கள் மாற்றி எழுதணும். ஸோ அந்த ரேஞ்சில் அது வரல. ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும், இதை 5 - எழுதலாம். அப்போ என்ன எழுதலாம், 5 - π/4 எழுதலாமா? அப்போ 4 × π 4π, 4π - π. ஓகேவா? ஸோ 5 - π/4, இப்போ π/4. இது வந்து எந்த குவாட்ரண்ட்டில் வருதுன்னு பாருங்கள். தேர்ட் குவாட்ரண்ட்டில் வருது. தேர்ட் குவாட்ரண்ட்டில் tan வந்து மைனஸ். அப்போ -tan π/4. மைனஸை நீங்கள் உள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா -π/4. இது இந்த ரேஞ்சில் வருது. அப்போ நம்மளோட ஆன்சர் கரெக்ட். ஸோ tan ஆஃப் sin இன்வெர்ஸ் 3/5 ப்ளஸ் cot இன்வெர்ஸ் 3/2 இருக்குது. ஸோ இது எந்த ஃபார்முலாவில் எப்படி போகிறதுன்ட்டு நம்ம யோசிக்கணும். இங்கே tan இருக்குது, இங்கே sin இருக்குது, இங்கே cot இருக்குது. இல்லை ஒரு tan இருந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எக்ஸு, இதை ஒய் நம்ம எடுத்துக்கலாம். sin இன்வெர்ஸ் 3/5 நம்ம எடுத்துக்கலாம். அப்போ sin x, cot இன்வெர்ஸ் இதை வந்து நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ sin இந்த பக்கம் வந்துச்சுன்னா sin x = 3/5 வந்துடும். cot y = 3/2 வந்துடும். ஸ்டாண்ட் ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே உள்ள டேனாக மாற்றணும்னா நமக்கு என்ன காசு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இதை டேனாக மாற்றணும்னா 1/tan, அது ஓகே. ஸோ sin x, cos xனா √1 - sin² x. ஸோ அப்போது நீங்கள் 3/5 இருக்குது, ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9/25, 16/25, 4/5. ஸோ sin தெரியும், காசு தெரியும். அப்போ tan வந்து என்னது, sin x / cos x, 3/5/4/5. 5 கேன்சல் ஆச்சுன்னா 3/4. cot y = 3/2. cot y = 1/tan y. அப்போ இதோட ரெசிப்ரோக்கல் எழுதுனா போதும், 2/3. ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம், இது வந்து நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ tan x + y, அதோட ஃபார்முலா என்னது, tan x + tan y / 1 - tan x tan y. ஸோ அதோட வேல்யூவை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி எல்சிஎம் எடுக்கிறீங்க. 4 and 3 எல்சிஎம் எடுத்தால் 12. 12 எத்தனை 4 இருக்குது, 3. 3 × 3 9. 12 எத்தனை 3 இருக்குது, 4. 4 × 2 8. ஓகேவா? ஸோ அப்போ 17. 17/12/1/2. ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா 2ம் 12ம் கேன்சல் ஆகிடும். 17/6. ஸோ இது ஆப்ஷனில் இருக்குது. மல்டி சாய்ஸ் கொஸ்டின். அப்போது காஸ் இன்வெர்ஸ் காஸ் அப்படியே கேன்சல் பண்ணி போடக்கூடாது. ரேஞ்சில் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணணும். ரேஞ்சில் இல்லைன்னா π - 2π - நீங்கள் மாற்றி தான் நம்ம போகணும். ஸோ இப்போ 2π - 7π/x நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த காஸ் இன்வெர்ஸும் காசும் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன இருக்குது, 2π - 7π/6. ஸோ இது எல்சிஎம் எடுத்து கேன்சல் பண்ணிங்கன்னா 5π/6 தான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர். 14th sum, sin π/3 - sin inverse of -1/2. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். சைனுக்கு மைனஸ் உள்ள வந்தால் அது என்ன ஆகிடும், வெளியில் வந்துடும். வெளியில் எடுத்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகிடும், அந்த மைனஸ் இங்கே உள்ளே வரும்போது என்ன ஆகிடும், அது ப்ளஸ் ஆகிடும். sin π/3 sin இன்வெர்ஸ் 1/2. சைனோட 1/2 எந்த வேல்யூக்கு வரும் ஞாபகம் இருக்கா, π/6. ஓகேவா? sin இன்வெர்ஸ் ஆஃப் sin π/6 இதுவும் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ கேன்சல் ஆச்சுன்னா π/3 + π/6. 6 தான் அதுக்கு எல்சிஎம். எல்சிஎம் எடுத்தால் 6ல் எத்தனை 3 இருக்குது, 2. 2π. 6ல் எத்தனை 6 இருக்குது, 1. 2π + π/6 sin 3π/6. sin 3π/6 தான். 3யும் 6யும் கேன்சல் பண்ணிங்கன்னா π/2. sin π/2ஓட வேல்யூ என்னது, 1. இப்போ ஆப்ஷன் என்னது, டி. So find the values of tan inverse √3 cot inverse of -√3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ காட்டுக்குள்ளே மைனஸ் வந்தால் காசுக்கு நம்ம எப்படி எழுதுறோமோ அதாவது π - நம்ம எழுதுவோம். அப்போ π - cot inverse √3. ஸோ tan inverse of tan π/3 எப்படின்னா √3ஓட வேல்யூ tanக்கு வந்து tan π/3. ஸோ tan inverse tan π/3
minus pi minus cot-ஓட √3 வேல்யூ என்னது cot pi by 6 ஓகேவா. ஸோ tan கேன்சல் ஆயிடுச்சுன்னா pi by 3 மைனஸ் pi மைனஸ் காட்டு என்ன ஆகிடும் கேன்சல் காட் இன்வெர்ஸு காட்டும் கேன்சல் pi by 6. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 6 into pi 6 pi மைனஸ் pi by 6. இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 6ல் எத்தனை 3 2 pi மைனஸ் pi by 6 அப்போ மைனஸ் 3 pi by 6. 3ம் 6ம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1/2 மைனஸ் pi by 2. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார்முலாஸ் டிகிரி ஆங்கிள் வேல்யூ எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.